ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ரெண்டுடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மழைக்காலம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி நிறைய ஸ்கூல்ஸ்க்கு லீவெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு. அந்த வகையில் நாளைக்கு 28/10/2025 அன்னைக்குன்னு நமக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா அப்படின்றத பற்றி ஃபுல் அனலைசிஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இன்றைக்கே நம்ம 2-3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதிர்பார்த்திருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இன்னைக்கு லீவ் விடலை. பட் இப்போ இந்த மோன்தா புயல் அப்படின்றது நமக்கு பே ஆஃப் பெங்காலில் உருவாகி இப்போ இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளை காலையில் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரை ஒட்டி நமக்கு கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட எஃபெக்டாக இன்னைக்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்களில் அங்கங்கே லேசான மழை பெஞ்சதா நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சொல்லாத மாவட்டங்களில் கூட அவங்க பேர் மழை இருக்கும்னு சொல்லாத மாவட்டங்களில் கூட நிறைய மாவட்டங்களில் இன்னைக்கு லேசானது முதல் மிதமான மழை பெஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நார்த் தமிழ்நாடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்களுக்கெல்லாம், ராணிப்பேட்டை, இதுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேக்ஸிமம் நமக்கு லீவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் லீவ் விடலை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், கோவை, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, திருப்பூர், கடலூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். இந்த 18 மாவட்டங்கள்ல இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதனுடைய எஃபெக்டா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டங்கள் எல்லாம் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதிகமான மழைகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக கனமழை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட். ஏன் அப்படின்னா அந்த திருவள்ளூர் மாவட்டம் தான் ஆந்திராவுடைய பார்டரை ஒட்டி இருக்குது. ஸோ ஆந்திராவுடைய பார்டரை ஒட்டி இருக்கிறனால அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளைக்கு மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சரியா, இந்த ஒரு 2, 4, 6, 8 மாவட்டம் இருக்கு பாருங்க. திரும்ப சொல்றேன், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 8 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு, அதாவது எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மோன்தா புயல் நம்மளுடைய பார்டரை நெருங்கி வர 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 அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதை விட இன்னும் அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படி அதிகரிக்கும் போது இன்னும் ஒரு சில அந்த வட கடலோர மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆரஞ்சு அலர்ட்டை தாண்டி அதிகமான மழையும் நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த மாவட்டங்கள்ல நாளைக்கு நல்ல மழையும் இருக்கும். அதனால நம்ம லீவ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, கண்டிப்பாக அஃபிஷியலான நியூஸ் வந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு நம்ம வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.